2024 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து விலகி தனித்தனியாக நின்றாங்க. தனித்தனியாக நின்று என்ன பண்றாங்கன்னா அதிமுக ஆனா நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். ஆனா அதிமுக என்ன யார் எதிர்ப்பாங்கன்னா திமுக எதிர்ப்பாங்க. ரெட்டி ஷர்ட் உணர்ந்தாண்டா அப்படின்ற மாதிரி நேரா திமுக மட்டும்தான் அவங்க எதிர்ப்பாங்க. அதிமுக பிஜேபி எதிர்க்கிறது இல்லை. அப்படி நடந்தா ரெண்டு பேருமே பெரிய தோல்வி. அதே மாதிரியான ஒரு முயற்சியை திருப்பி எடுத்தோம்னா 2026 அதே மாதிரியான தோல்வி வரும், வேணாம் நம்ம ஒண்ணு சேர்ந்துருவோம் அப்படின்றது மேலிடம் தலைமை முடிவு பண்ணது. அதுக்காக முயற்சி பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமியை முதல்ல டெல்லி போனாரு. டெல்லி நான் வேற வேலையா போனேன், கட்டடத்தை பார்க்க போனேன், ஸ்கிரீனை பார்க்க போனேன், என்னமோ சொன்னார். கடைசியா அமித்ஷாவை பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே அமித்ஷா ட்வீட் பண்றாரு, 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி, கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் கிடையாது, அதிமுக ஆட்சி கிடையாது, கூட்டணி ஆட்சிங்கிறத ட்வீட் பண்றாரு. இவர் பார்த்துட்டு வந்த உடனே அப்பயே நம்ம பத்தி எல்லாரும் பேசினாங்க, நம்மளும் பேசினோம். இப்ப அந்த பரபரப்பு அடங்குறதுக்கு முன்னையும் முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் முன்னணி நிர்வாகி, மூத்த அமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய சீனியர், சமீப காலம் அதிமுக மிகப்பெரிய ஒரு மனக்கசப்போடு இருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும், சட்டமன்றத்தை தனித்தனியாக போனார் வந்தாரு. அவர் தான் எப்பயுமே அவர் பொள்ளாச்சியில இருந்து என்ன பண்ணுவாருன்னா கோயம்புத்தூர் மூலியமாக டெல்லி போவாரு.